நெருங்கிய உறவினர்களுடன் திருமணம் புரியும் இந்தியர்கள் பற்றி மாநில வாரியான தரவுகளை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். இந்துக்களில் அத்தை பெண்ணை மாமன் மகன் மணப்பதற்கு உத்தரகண்ட் சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட பொது சிவில் சட்ட மசோதா தடை செய்கிறது. ஆனால் 4.2% இந்தியர்களின் பெற்றோர்கள் இரத்த சம்பந்தப்பட்ட உறவினர்கள் என்று 76வது தேசிய மாதிரி ஆய்வு அறிக்கையின் தரவுகள் கூறுகின்றன. அத்தை மாமன் உறவுகள், ஒன்றுவிட்ட அத்தை மாமன் உறவுகளின் பிள்ளைகள் இடையே நடைபெறும் திருமணங்கள் இந்த ஆய்வில் கணக்கெடுக்கப்பட்டன. தாய்மாமனை மணக்கும் பெண்கள் பற்றிய விவரங்களும் கணக்கெடுக்கப்பட்டன. இந்த பட்டியலில் முதல் இடத்தில் உள்ள அருணாச்சல பிரதேசத்தில் 54.6% திருமணங்கள் இரத்த உறவில் செய்யப்படுகின்றன. 16.9%துடன் ஆந்திர பிரதேசம் 2ஆம் இடத்திலும் 16%துடன் தமிழகம் 3ஆம் இடத்திலும் உள்ளன. 10.2%துடன் மேகாலயா 4ஆம் இடத்திலும் 10%துடன் சிக்கிம் 5ஆம் இடத்திலும் உள்ளன. 9.8%துடன் பாண்டிச்சேரி 6ஆம் இடத்திலும் 9.4%துடன் கர்நாடகா 7ஆம் இடத்திலும் உள்ளன. 8ஆம் இடத்தில் உள்ள தெலங்கானாவில் இது 9.1%ஆகவும் 9ஆம் இடத்தில் உள்ள ஜம்மு காஷ்மீரில் இது 8%ஆகவும் உள்ளது. 6.1%துடன் மகாராஷ்டிரா 10ஆம் இடத்திலும் 5.8%துடன் கோவா 11ஆம் இடத்திலும் உள்ளன. பீகார் மற்றும் சத்தீஸ்கரில் இதன் விகிதம் 0.5%ஆகவும் பஞ்சாபில் 0.4%ஆகவும் ஹரியானா மற்றும் ஹிமாச்சல பிரதேசத்தில் 0ஆகவும் உள்ளது குறிப்பிடத்தக்கது. தெற்கு மற்றும் வடகிழக்கு மாநிலங்களில் இத்தகைய திருமணங்கள் அதிக அளவிலும் வடமாநிலங்களில் மிக குறைந்த அளவிலும் நடைபெறுவதை தரவுகள் உறுதி செய்கின்றன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.